फ्रेंड्स वीडियो रेगुलरा கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பெல் அழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க थैंक यू हेलो फ्रेंड्स वेलकम टू आवर होम நம்ம இன்னைக்கு மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நம்ம தென்னிந்தியாவுல நிறைய வகையான மிக்சர் இருக்கு அதுல இது ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டி வாங்க எப்படி செய்யணும்னு பாப்போம் நாம இப்போ மிக்சர் செய்யறதுக்காக பச்சை மொச்சக்காய் வருது இல்லைங்களா கடையில் அதை வாங்கி தோலை உரிச்சிட்டு இந்த கொட்டையை மட்டும் 7-8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் அந்த தண்ணியை 2-3 டைம் கழுவி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கொட்டையை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தோல் வந்துடும் நம்ம நினைக்கலாம் இது ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி தான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் லைட்டான ஈரப்பதம் இருக்கணும் அது தப்பு கிடையாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து லைட்டாக ஒரு காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி இது மாதிரி கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் மிக்சர் செய்கிறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் அதில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய ஆரம்பிச்சதும் தோல் நீக்கி வச்சிருக்க இந்த மொச்சை பருப்பை இது கூட சேர்த்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா முருகலாக இருக்குங்க பாருங்க நல்லா முருகலாயாச்சு எல்லாம் மேலே எண்ணெயில் மிதந்து வந்துருச்சுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேமை வந்து சின்னதில் வச்சுக்கலாங்க வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயாச்சு இதையும் எடுத்துடலாம் அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு 4 பூண்டு பல்லை நல்ல தோலோட நசுக்கி வச்சுருக்கோங்க அதை இது கூட சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம் நல்லா இது முருகல் ஆகட்டுங்க நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் இருக்கோம் இதையும் இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மிக்சர் வந்து சூடாக இருக்கிறப்பயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறின பின்னாடி இது ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட மிக்சர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நல்ல டேஸ்டியான நம்மளோட பாரம்பரியமான மிக்சர் செய்திருக்கோம் இதை இப்படியேவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பொரி கூட கலந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை நீங்கள் பொரி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணினது கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் தூவிட்டு 1/4 மூடி லெமனை பிழிஞ்சிட்டு வச்சு சாப்பிடுங்க அதுவும் சாட் ஐட்டம் மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ